நான் வேற, நீங்க வேற தான். ஓகேங்களா? உங்களோட எண்ணம் வேற தான். என்னோட பிலோசோஃபி வேற தான். ஆனா, சீன பள்ளின்னு வந்துட்டா, நம்ம எல்லாருமே ஒண்ணு. இன்றைக்கு சீன பள்ளிகளையும், தனியார் பள்ளிகளையும், தமிழ் பள்ளியோட தயவு செய்து இந்த விஷயத்துல ஒப்பிடவே முடியாது. சரி. அவங்க வேற லெவல்ல இல்ல தனியார் பள்ளி நம்ம பேசவே கூடாது. தனியார் பள்ளி அப்படின்றது நீங்க தனியா பணம் குடுத்து போறீங்க. அத பத்தி நம்ம பேசவே பேச வேணாம். சரி. இப்ப சீன பள்ளிகள வச்சுக்குவோம். சீன பள்ளிகள்ல பெரும்பாலான சீன பள்ளிகள்ல என்ன அப்படின்னாக்கா, தே கேன் ஜெனரேட் அவங்களோட சொந்த பணத்த அவங்களே ஜெனரேட் பண்ற அளவுக்கு சேர்த்துக்கிற அளவுக்கு சீன பள்ளிகள் இருக்கு. ஒரு பள்ளியிலும் இப்ப பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான மண்டபங்கள்லாம் இருக்கு. இது ஒவ்வொரு மாசம் அவங்களுக்கு காசு ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ம். இதே மாதிரி தமிழ் பள்ளிகள்ல இருக்கா அப்படின்னாக்கா, எத்தன பள்ளிகள்ல இருக்கு? நெறைய பள்ளிகள்ல வந்து மண்டபங்கள் இந்த மாதிரியும் பெரிய மண்டபங்கள் இல்லையே! இல்ல. இல்லையே! இப்ப இந்தியர்களே பார்த்தோம்னாக்கா, பெரும்பாலும் இந்த திருமணமோ, இல்ல பெரிய பெரிய நிகழ்ச்சிலாம் எங்க செய்றாங்க அப்படின்னாக்கா, சீன பள்ளியில உள்ள மண்டபத்தில தானே போய் செய்றாங்க. அவங்க நம்மள விட ஒரு 10, 20 ஆண்டு முன்னுக்கு இருக்காங்க. ஆமா. இதுதான் நடக்கணும். முன்னுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத வச்சு, அன்னைக்கே அவங்க இதெல்லாம் கட்டிட்டாங்க. இது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணத்த வந்து ஜெனரேட்